வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியாக வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் இயல் 7 தேம்பாவணி பார்க்கலாம். இதை இயற்றியது வீரமாமுனிவர். நுழையும் முன் பார்க்கலாம். அறத்திலேயே சிறந்த அறம் என்னவா இருக்குன்னா, மற்றவங்க துன்பப்படும் போது அந்த துன்பத்தை நாம் பார்த்து வருந்தி அவங்களுடைய துன்பத்தோட பங்கு பெற்று அவங்களுடைய துன்பத்தை போக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் இருக்கிறதுலையே சிறந்த அறமாக இருக்கும். இப்போ அதை பற்றி தான் இந்த பகுதியில் கொடுத்துருக்கு. நம்மளுக்கு பார்க்கலாம். முன் நிகழ்வு. கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியது யாருன்னா திருமுழுக்கு யோவான். இவரை அருளப்பன்னு சொல்லுவாங்க. இவர் தான் கிறிஸ்துவோட வருகையை அறிவிச்சிருக்காரு. வீரமாமுனிவர் தன்னுடைய காப்பியத்துல இவருக்கு இட்ட பெயர் என்னன்னா கருணையன். இவரும் இவருடைய தாயார் எலிசபெத் அம்மையாரும் கானகத்துல காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவருடைய தாயார் இறந்துட்டாங்க. அப்போ அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரோட சேர்ந்து இயற்கையும் தன்னை சுத்தி இருக்க அந்த இயற்கையும் வருந்தி இவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரியான பாடப்பகுதி தான் இந்த பாடல்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. முதல் பாடல் பார்க்கலாம். எலிசபெத் அம்மையார் அடக்கம், கருணையன் கண்ணீர். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கென்று அம்புஞ் சேக்கையை பரப்பி இங்கன் திருந்திய அறத்தை யாவும் யாக்கையை பிணித்தென்று ஆக இனிதனில் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அழுங்கண்ணீர் பொழிந்தான் மீதே. இப்போ இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்க்கலாம். கருணையன் தன்னுடைய மலர் போன்ற கையை குவிச்சு இந்த பூமி தாய்கிட்ட வேண்டுறாரு. பூமி தாயே, என்னுடைய அன்னையின் உடலை நீ அன்போடு காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த குழியை தோண்டி என்ன பண்றாங்கன்னா அழகான மலர் படுக்கையை அங்க பரவ செய்யறாரு. இப்ப பரவ செய்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல தூய்மையான அறங்கள் எல்லா அறங்களையும் என்னுடைய தாயார் என்ன பண்ணாங்க, வாழ்க்கையில கடைபிடித்து தன்னுடைய வாழ்க்கைய ஒரு பயனுள்ள வாழ்க்கையா அவரு நடத்தினாங்க. என்னுடைய அம்மா, அப்படிப்பட்ட என்னுடைய தாயார் இறந்துட்டாங்க. நான் அவங்கள அடக்கம் செய்கிறேன். அதாவது அப்படி அடக்கம் செய்யும் போது அதன் மேல என்ன பண்றாருன்னா மலர்களையும் தன்னுடைய கண்ணீரும் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து அவர் என்ன பண்றாருன்னா அங்க பொழிய செய்றார். இதுதான் இந்த பாடலோட பொருள். இப்போ இந்த பாடல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கும் என்ன பொருள்னு பார்க்கலாம். பூக்கையை குவித்து பூவே. பூக்கையை குவித்து பூவேனா தன்னுடைய பூ போன்ற கையை குவித்து, பூவே புரிவோடு, இந்த புரிவுன்னு இருக்கு இல்லையா, அன்போடு. அன்போடு என்ன பண்ணும், பூமி தாயே அன்போடு என்னுடைய அம்மாவை காக்க வேண்டும். அதான் காக்கென்று. அம்பூஞ்சேக்கை, அதாவது பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட, சேக்கைன்னா படுக்கை, பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட படுக்கையை குறிக்கிறது இந்த அம்பூஞ்சேக்கை. என்ன செய்யறாரு, அந்த மலர் படுக்கையை பரவ செய்யறாரு. எந்த இடத்துல, இந்த இடத்துல. இங்கன் திருந்திய அறத்தை யாவையும். திருந்திய அறம்னா தூய்மையான அறம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய தூய்மையான அறத்தை எல்லாம் யார் கடைபிடிச்சாங்க, தன்னுடைய தாயார். அப்படிப்பட்ட தாயாரோட உடல் என்ன பண்ணணும், தன்னுடைய தாயார் உடலை இங்க அவரு சுமத்தி இருக்காரு. பிணித்தென்று ஆக இனிதில் அடக்கி வாய்ந்த, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அறங்களை எல்லாம் என்ன பண்ணாங்க, கடைபிடிச்சு வாழ்ந்த என்னுடைய தாயார். அவங்களுடைய யாக்கைனா அவங்களுடைய உடம்பு, யாக்கைனா அவங்களுடைய உடம்பு. அப்படிப்பட்டவங்களை நீங்க என்ன பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இங்க பூவோடு அவருடைய கண்ணீரையும் இங்க பொழியறாரு. இதுதான் இந்த பாடலோட பொருள். அடுத்த பாடல் பார்க்கலாம். வாய்மணியாக கூறும் வாய்மையே மழை நீராகி தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன். தூய்மணியாக தூவும் துயிலது இளங்கூழ் வாடி காய்மணியாக முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அந்தோ. பாடலோட பொருள் பார்க்கலாம். கருணையன் சொல்றாரு,
என் தாய் தன்னுடைய வாயால சொன்ன மணி போல சொன்ன உண்மையான சொற்களை நான் மழை நீராக உட்கொண்டேன். அதாவது அவங்க அம்மா சொன்ன அந்த அறிவுரைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை இவர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, ஒரு மண்ணுல இருக்கக்கூடிய செடிக்கு என்ன தேவை? அந்த தண்ணீர் தேவை. அப்போ மழை நீர் அதை என்ன பண்ணிக்கும்? நல்லா உட்கொண்டுக்கும், அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த மாதிரி தான் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வளர்ற சமயத்துல அவங்க அம்மா சொன்ன அந்த உண்மையான சொற்களை எல்லாம் மழை நீரா எடுத்திருக்காரு. அப்படி எடுத்துக்கிட்டு ஒரு தாயோட மார்புல மணிமாலை எப்படி அசைந்து இருக்குமோ அதே மாதிரிதான் இவரு அழகுற வாழ்ந்திருக்காரு. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும் போது இளம்பயிர் நல்லா வளர்ந்து முதிர்ந்ததுக்கு அப்புறம் நெல்மணிகளா கொடுக்கும். அப்படி நெல்மணிகளா கொடுக்கறதுக்கு முன்னாடியே அங்க மழை நீர் மழை இல்லாதனால அந்த இளம்பயிர் என்ன ஆயிடுச்சு? வாடி இளமையிலேயே இளம் பருவத்திலேயே அந்த பயிர் என்ன ஆயிடுச்சுன்னா வாடி காஞ்சி விட்டது. அது மாதிரிதான் இப்போ நான் என்னுடைய தாயை இழந்து வாடுகின்றேனே. இதுதான் அவருடைய கூற்று. இப்போ நம்ம இந்த பாடல்ல ஒரு வார்த்தைக்கும் என்ன பொருள்னு பார்க்கலாம். வாய்மணியாக கூறும், தன்னுடைய வாயால சொன்ன மணி போல உண்மைகள், அதுதான் வாய்மையே. உண்மைகளை மழை நீராகி, அந்த உண்மைகளை அவரை என்னவா எடுத்துக்கிட்டாரு? மழை நீர் மாதிரி உட்கொண்டுகிட்டாரு. தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன். அவங்க அம்மாவோட மார்பில் எப்படி மணிமாலை அசைந்து இருக்குமோ அதே மாதிரி இவரு அழகா வாழ்ந்திருக்காரு. தூய்மணியாக தூவும். இப்போ அந்த இளம் பருவம் நல்லா முதிர்ந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் நெல்மணிகளை கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு? காய்மணியாகு முன்னரே என்ன ஆயிடுச்சு? காய்ந்தேன் அந்தோ. மழை நீர் இல்லாம அந்த இளம் பருவம் என்ன ஆயிடுச்சுன்னா நல்லா காஞ்சிடுச்சு. அந்த மாதிரிதான் நானும் இப்போ வாடுகின்றேன் என்னுடைய தாயை இழந்து. இதுதான் இந்த பாடலோட பொருள். அடுத்த பாடல் பார்க்கலாம். விரிந்தன கொம்பில் கொய்த வீயன உள்ளம் வாட எரிந்தன நுதி நச்சு அம்புண்டு இரும்புழை பொன் போல் நோக பிரிந்தன புல்லின் காணில் பெரிதழுதி இறங்கி தேம்ப சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தனித்தேன் அந்தோ. பொருள் பார்க்கலாம். கருணையன் சொல்றாரு, என்னுடைய மனம் இப்போ பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது. எப்படி ஒரு பெரிய மரத்தோட மரக்கிளையிலிருந்து ஒரு பூவை பறிச்சுட்டா அதுக்கு எப்படி அந்த மலர் வாடுமோ அதே மாதிரிதான் நான் இப்போ என்னுடைய தாயை இழந்து வாடுகிறேன். அம்புல தீயையும் நஞ்சையும், அதோட அம்போட முனையில தீயையும் நஞ்சையும் தடவி துளைக்கப்பட்டால் நம்மளுக்கு உண்டாகும் இல்லையா அந்த புண்ணு. அப்போ அந்த வலி எப்படி இருக்கும்னா ரொம்ப தீராத வலியா இருக்கும். அதே மாதிரிதான் என்னுடைய தாயை இழந்த வலியும் எனக்கு அப்படி அதே உணர்வு தான் எனக்கு ஏற்படுத்துது. பறவை தன்னுடைய துணைய பிரிஞ்சு தனியா இருந்துச்சுன்னா எப்படி அதுக்கு வருத்தம் இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த காட்டுல நான் தனியா யாருமே இல்லாம துணை இல்லாம என்னுடைய தாயோட துணை இல்லாம இந்த காட்டுல நான் அழுது இறங்கி வாடுகிறேன். இந்த நிலத்துல தனியா தவிக்க விட்டு என்னுடைய தாய் என்ன போயிட்டாங்க. நான் என்ன சொல்றது, வழி தெரியாம, அதான் தடவிலா தனித்தேன், வழியே தெரியாம இந்த நிலத்துல வழி தெரியாம நான் என்னது ரொம்ப தவிச்சு போய் நிக்கிறேன். அதுதான் இந்த பாடலோட பொருள். இப்போ ஒரு வரிகளா பார்க்கலாம். விரிந்தன கொம்பில் கொய்த, விரிந்தனா விரிந்திருந்த, கொம்பில்னா அந்த மரக்கிளையிலிருந்து, கொய்த என்ன பறித்த, வீணா மலர், வீணன அப்போ விரிந்திருந்த மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட வீயன மலரை போல உள்ளம் வாட என்னுடைய உள்ளம் இப்போ வாடுகிறது. எரிந்தன நுதி நச்சு அம்புண்டு, எரிந்தனா எரிறாங்க இல்லையா, அந்த அம்பு எரிறாங்க இல்லையா, எப்படி அந்த அம்பு எரிஞ்சிருக்காங்க? நுதி நச்சு, அந்த அம்போட முனையில நச்சு விஷம் தடவி நஞ்சு தடவி அம்புண்டு அந்த அம்ப விட்டுருக்காங்க. இரும்புழை புண் போல் நோக, அப்போ ஆழமான புண்ணை அந்த அம்புனால் ஏற்படும் இல்லையா, அப்போ ஏற்படக்கூடிய வலி மிகவும் கொடிய வலி. அந்த மாதிரி இவருக்கு ஒரு வலி ஏற்பட்டிருக்கு. அடுத்தது
இங்க புழைன்னு இருக்கு இல்லையா, இது என்னது? துளை. அடுத்தது பிரிந்தன புல்லின் காணில். பிரிந்து தவிக்கின்ற, யாரு பிரிந்து தவிக்கின்றா? புல்லின்னா பறவை. துணை இல்லாம பறவை என்ன இருக்கு? தனியா தவிச்சிருக்கு. அதே மாதிரிதான் இந்த காணில்னா காட்டுல இவர் கருணையன் தனியா தவிக்கிறார், அவருடைய அம்மா இல்லாம. பெரிதழுது, ரொம்பவுமே மிகவும் அதிகமாக வருந்தி இறங்கி வருத்தப்படுறாரு. ரொம்பவுமே மிகவும் அதிகமாக வருத்தப்படுறாரு. தேம்ப, மனம் வாடுறாரு. சரிந்தன அசும்பில் செல்லும். அசும்புன்னா நிலம். இந்த நிலத்துல தனியா தவிக்கிறார். வழி தெரியாம, எந்த பக்கம் போகணும் என்னன்னு தெரியலாம வழி தெரியாம அவர் தனியா தவிக்கிறார். வழியில்லா தனியாக ஆகிவிட்டேன். அதான் தடவிலா தனித்தேன் அந்தோ. தடம், எந்த தடம் எந்த வழின்னு தெரியாம நான் தனியா தவிக்கிறேன். இங்க சொல்லும் பொருளும் கொடுத்துருக்கு இல்லையா. கொம்புனா கிளை, புழைனா துளை, கான்னா காடு, தேம்பன்னா வாட, அசும்புனா நிலம். அடுத்த பாடல் பார்க்கலாம். உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வினொத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன். மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன். காணில் செல்வழி அறியேன் தாய் தன் கைமுறை அறிந்தேன். தாயும் கடிந்தனை தனித்து போனாள். இப்போ இந்த பாடலோட பொருள் பார்க்கலாம். கருணைன்னு சொல்றாரு, என்னுடைய அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி உயிர் பிழைக்கிறது, அது அந்த வழி எனக்கு தெரியல. நான் எப்படி தனியா உயிர் பிழைக்கணும், அந்த வழி எனக்கு தெரியல. என்னுடைய அறிவுக்கு பொருந்திய மாதிரி என்னுடைய உறுப்புகள் எப்படி என்னுடைய உடம்புல இயங்குது, அதோட தன்மையும் எனக்கு சரியா தெரியல. உடலுக்கு தேவையான உணவை எப்படி தேடி நானே எடுத்துக்கணுன்ற அந்த வழிமுறைகளையும் எனக்கு தெரியல. காட்டுல எப்படி தனியா நான் இருக்கேன், எப்படி எந்த பக்கம் போகணுன்ற, நான் எந்த பக்கம் போய் சேரணுன்ற வழியும் எனக்கு தெரியல. என்னுடைய தாய் தன்னுடைய கையால் காட்டிய முறைகளை மட்டுமே நான் அறிவேன். மற்றபடி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி என்னுடைய தாய் என்னை தனியா தவிக்க விட்டு போயிட்டாங்களே, நான் மட்டும் எப்படி தனியாக இங்க இருப்பேன். இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாம் உலகத்துல எத்தனையோ வழிமுறைகள் எல்லாம் எனக்கு தெரியாம நான் தனியா இருக்கிறேனே. இதுதான் இந்த பாடலோட பொருள். இப்போ ஒரு வரிகளா பார்க்கலாம். உய்முறை அறியேன். உய்முறைனா உயிர் பிழைக்கும் முறை எனக்கு தெரியாது. உய்முறைனா எப்படி இந்த உலகத்துல உயிர் பிழைக்கணும்ன்றது எனக்கு அறியேன், தெரியல. ஓர்ந்த உணர்வின் ஒத்து உறுப்பும் இல்லா. தன் உணர்வுகளுக்கு ஏற்ப உடல் உறுப்புகள் எப்படி இயங்குதுன்றது எனக்கு தெரியல. அடுத்தது மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன். இந்த உடல் இயக்க முறைக்கு தேவையான முறைகள் எப்படி இயங்குகிறதுன்றது எனக்கு தெரியல. அப்புறம் உணவு இந்த உடலுக்கு தேவையான உணவு எப்படி நான் தேடிக்கணுன்ற அந்த வழியும் எனக்கு தெரியல. காணில் செல்வழி அறியேன். இந்த காட்டுல எங்க போய் சேரணுன்ற வழி எனக்கு தெரியாது. அதாவது தாய் தன் கைமுறை அறிந்தேன். என்னுடைய தாய் காட்டிய அந்த முறைகளை மட்டும்தான் நான் அறிந்து வைத்தேன். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது என்னுடைய தாயும் கடிந்தென தனித்து போனால் என தாய் என்ன பண்ணிட்டாங்க, என்னோட தாய் என்னை விலகி போயிட்டாங்க. இப்போ உய்முறை இருக்கு இல்லையா, இது வாழும் வழி. ஓர்ந்தனா நினைத்த, கடிந்துனா விலக்கி. இயற்கை கொண்ட பரிவு பார்க்கலாம். கருணையன் இவ்வளவு நேரம் கவலைப்பட்டார். அதை பார்த்த இயற்கையும் என்ன பண்ணுது, கவலைப்படுது. அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன் இசைக்கு இசைக்கல் பாட துவமணி மரங்கள் தோறும் துணர் அணி சுனைகள் தோறும் உவமணி காணம் கொள் என்று ஒலித்து அழுவ போன்றேன். இப்போ பாடலோட பொருள் பார்க்கலாம். நவமணிகள்லாம் பதிஞ்ச ஒரு மணி மாலை எப்படி ஒரு கோவையா இருக்குமோ அதே மாதிரிதான் நல்ல அறங்களை எல்லாம் ஒரு கோர்வையாக இணைத்த தவத்தை உடையவன் யாரு, கருணையன். கருணையன் இவ்வளவு நேரம் என்ன ஆச்சு, கவலைப்பட்டாரு. அதை பார்த்து அந்த காட்டுல இருக்கக்கூடிய பல்வேறு மரங்கள், மரத்துல இருக்கக்கூடிய மலர்கள், பறவைகள்,
வண்டுகள் அதெல்லாம் வந்து ஓன்னு அப்படின்னு கூச்சலிடுது. அந்த கூச்சல் எப்படி இருக்குன்னா, நிறைய இசை கருவிகளை வச்சு ஒரு இசை அமைச்சா எப்படி இருக்குமோ, அதே மாரி ஒரு பெரும் கூச்சல் வந்து இங்க ஏற்படுது. இது எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு கூச்சல் வருதுன்னா, கருணையன் கவலைப்படுறத பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே, எல்லா இயற்கையுமே கூட சேர்ந்து அந்த அழுகுரல் மாதிரி இருக்காம். இப்போ பாடல ஒரு வரிகளா பார்க்கலாம். நவமணி வடக்கையில் போல், நவமணிகள் பதித்த மணி மாலைகள், நல்லற படலை போட்டும். இதெல்லாம் எப்படி இருக்கு? அப்படியே வந்து நவமணிகள் பதித்த மணி மாலைகள் எல்லாம் வந்து ஒரு கோர்வையா வந்து பதிச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் தவமணி மார்பன் சொன்ன அதே மாதிரிதான் நல்ல அறங்களையெல்லாம் கொண்ட இந்த தவத்தை அணிகலனாய் வச்சிருக்கிறது யாரு? கருணையன். தன்னிசைக்கு இசைக்கல் பாட துவமணி மரங்கள் தோறும் அங்க இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் துணரணி சுனைகள் தோறும் மலர் கொத்துகளால் அலங்கரிக்கப்பட்ட நீர்நிலைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய மலர்கள், மரத்துல இருந்தக்கூடிய அந்த மலர், மரத்துல இருக்கக்கூடிய அந்த தேன், உவமணி காணம் கொள் என்று ஒலித்து அழுவது போன்றேன். எல்லாமே சேர்ந்து என்ன ஆச்சு? ஓன்னு கூச்சல் இட்டது போல இருக்கு. இப்போ சொல்லும் பொருளும் பார்க்கலாம். படலைனா மாலை, துணர்னா மலர்கள், உவமணினா மணமலர். இப்போ வீரமாமுனிவர் பத்தி கொடுத்துருக்கு பார்க்கலாம். இவருக்கு இஸ்மத் சன்யாஸ் என்ற பேர் இருக்கு. அதோட பொருள் என்னன்னா தூய துறவி. ஒரு தடவை வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்ற மன்னரை பார்த்து பேசுறதுக்காக 2 மாசத்துல உருது மொழி அவரு பேச கத்துக்கிட்டாரு. இவருடைய எளிமையும் துறவையும் பார்த்த அந்த மன்னர் என்ன பண்ணார்னா இவருக்கு இஸ்மத் சன்யாஸ் என்ற பேர் இவருக்கு கொடுத்திருக்காரு. இதோட அர்த்தம் என்னன்னா, இது வந்து ஒரு பாரசீக சொல். இதோட அர்த்தம் என்னன்னா தூய துறவி. இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது நூல்வெளி பார்க்கலாம். நூல்வெளி தேம்பாவணிய தேம்பா கூட்டல் அணி என்னன்னு பிரிச்சோன்னா வாடாத மாலைன்னு பொருளும் வரும். அதே மாதிரி தேன் கூட்டல் பா கூட்டல் அணின்னு பிரிச்சுன்னா தேன் போன்ற பாடல்களின் தொகுப்புன்ற பொருளும் வரும். இது தேம்பா பிளஸ் அணியனும் பிரிக்கலாம், தேன் கூட்டல் பா கூட்டல் அணியனும் பிரிக்கலாம். கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசேப்பர் என்னும் யோசப்பினை வலனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இது. இது வந்து 3 காண்டங்கள் இருக்கு, 36 படலங்கள் இருக்கு. ஆக மொத்தம் 3615 பாடல்கள் இந்த நூல்ல இருக்கு. இது 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்ட ஒரு நூல். இந்த காப்பியத்தை இயற்றியது வீரமாமுனிவர். இவருடைய இயற்பெயர் என்னன்னா கான்ஸ்டன்டைன் ஜோசபெஸ்கி. தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதியை இயற்றியது. தொன்னூல் விளக்கம், இலக்கண நூல், சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குரு கதைகள் அதெல்லாம் வந்து இவர் இயற்றியிருக்காரு.